அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு பதிவுங்க. சனி பகவான் அப்படின்னாவே எல்லாருமே ஒரு பயம், அச்சம் இருக்கும். ஏன்னா 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, இது மாதிரி பல விஷயங்கள் நம்மளை பாதிப்பை உண்டாக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குங்க. ஆனால் இந்த சனி பகவான் எவ்வளோ நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியவர். ஆயுள்காரகர், அதே போல் தொழில்காரகர், நமக்கு ஜீவன காரகனே சனி பகவான் தாங்க. சனி பகவான் தான் எல்லா விஷயத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ருது ஆகிறது கூட, ஒரு பெண் ருது ஆகிறது கூட சனி பகவானுடைய பார்வையோ தொடர்போ இல்லைன்னா நடக்காதுங்க. இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சனி பெயர்ச்சி ஒரு பயங்கரமான பரவலான விஷயங்களாக இப்போ பேசப்படுறது என்னென்னா, போன வருஷமே ஆயிடுச்சிங்களே, இந்த வருஷமும் நமக்கு சனி பெயர்ச்சி உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாகுங்க. ஏன்னா அந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிற முறையில் வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணிதம் அப்படின்னு 2 இருக்குதுங்க. இந்த திருத்தி அமைக்கப்பட்ட கம்ப்யூட்டர் ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கப்படி போன ஆண்டே சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் கோயிலுக்காக, கோயிலுடைய ஆகம விதிமுறைகளை சரியான ஒரு பாதையில் கொண்டு போகிறதுக்காக சாஸ்திர சம்பிரதாயப்படி சாஸ்திரிகளாக உருவாக்கப்பட்ட இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி கண்டிப்பாக வருகின்ற 6/3, அதாவது மார்ச் மாதம் மிக சிறப்பாக காலையில் 8:40க்கு மேலே உங்களுக்கு சனி பகவான் மீனத்தில் பெயர்ச்சி ஆகிறார். குருவோட இடத்துக்கு போகிறார். இது திருநள்ளாறு, குச்சனூர், இது மாதிரி பிரசித்த பெற்ற சனி பகவானுடைய ஸ்தலம், சனி தோஷத்தை நீக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தலத்திலெல்லாம் என்ன விஷயம்னா, பெயர்ச்சி ஆகிறனால பயங்கரமான அர்ச்சனை, ஆராதனை, நிறைய விஷயங்கள், அபிஷேகம், சனி பகவானோட தோஷத்தை நீக்கிறதுக்கு மக்கள் அலை போல வரக்கூடிய அமைப்பு அப்படிங்களாம். இதெல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய என்ன தாக்கம், என்ன நல்ல விஷயம் நமக்கு செய்வார், என்ன விஷயத்தை மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான், சரிங்களா? ஏன்னா தொழில் மாற்றம், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, விசேஷங்கள், சுபகாரியங்கள் எல்லா விஷயத்தையும் அற்புதமாக சேஞ்ச் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த சனி பகவான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ சனி மகா தசை நடக்குது. சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்தோட அமைப்பில் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திர சாரம் வாங்கி உங்களுக்கு தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது இப்போ மேசம், அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா சிம்மம், கன்னி 7ஆம் இடமா இருக்குது. இது போல் அதே போல் இன்னொரு விஷயம், கும்பம், மீனம், மேஷம் 3 பேத்துக்குமே 7.5 சனி. இதெல்லாம் தாக்கத்தில் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஒவ்வொரு பதிவிலும் இப்போ பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரை சனி பகவான் என்ன கொடுக்குறார், என்ன செய்ய போகிறார், உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு பெயரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி பலாபலனையும் பரிகாரத்தையும் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மேசராசி நேயர்களே, செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிபதிங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீசம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. சனி பகவான் எனக்கு நல்லது செய்வாரா அல்லது கெடுபலனை தான் கொடுப்பாரா, ஏன்னா பாவ கிரகங்கள் சார் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தொழில் அல்லது உங்களுடைய என்னென்ன வயதோட்டம் பொறுத்து நீங்கள் கேட்பீங்க. மேசத்திற்கு 7.5 சனியா? ஆமாம். 12ஆம் இடத்துல பெயரக்கூடிய குருவுடைய இடத்துல மீனத்தில் பெயரக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு சில விஷயங்களை கண்டிப்பாக மாற்றத்தை கொடுப்பார். மேசராசிக்காரங்களுக்கு எப்படின்னா சமாளிக்கக்கூடிய திறமை உண்டு, அதிகாரம், எதாக இருந்தாலும் தன்னுடைய விஷயத்தில் முன்னிருந்து எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவங்க. வீட்டாக இருந்தாலும் நான் தான் வச்ச சட்டங்க, அவரு வீட்டுக்காரர் பேச்சை கேட்குற மாதிரி தான் கேட்பேன், ஆனால் நான் என்ன சமையல், நான் இன்றைக்கி என்ன விஷயம் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கணும் அதை தான் செய்வேன். அந்த ஆதிக்கம் இருக்கும் உங்ககிட்ட. அப்போ சனி பகவான் உங்களுடைய தாக்கத்தில் இருக்குமானா கெட்டவன் கிட்டிடில்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நீசம். அப்போ நீசமான விஷயத்தை சனி பகவான் 12இல் மறைந்திருந்தாலும் சில காரியங்களை
உங்களுடைய ஜாதக அமைப்பில் உங்களுடைய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பு, உங்கள் 12 கட்டத்தில் சனி பகவான் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் தசாபுத்தி பார்த்துங்க. அதன்படி தான் உங்களுக்கு பலாபலன் நடக்கும் இந்த 2.5 ஆண்டுகள். இந்த 2.5 வருஷம் சமாளிக்க முடியுமா மேடம்? 12ல் மறைஞ்சிருக்கிறாரே, என்னென்ன விரயத்தை கொடுப்பாரு, என்னென்ன கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா இது பொது பலன், இது கோச்சார கிரகத்துடைய அமைப்பில் தான் நம்ம இதை சொல்கிறோம். ஸோ பொதுவான பலம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியம் உங்களுடைய வயதோட்டம் பொறுத்து கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கால்வலி, நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் கவனம் தேவை. வண்டி வாகனம் கவனம் தேவை. ஏன்னா 12 அப்படிங்கிறது அயனசை, உங்கள் தூக்கம் கெடுங்க. ஏதாவது இருந்தாலும் பிரச்சனைகள் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க. 12 ஆயிடுச்சு இன்னும் தூக்கம் வரலையா அப்படிங்கிறது. சரியான நேரத்துக்கு எழுந்திருக்க முடியாத விஷயங்கள், சில விஷயங்கள் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் மேஷராசிக்கு. இதுலேயும் கவனம் தேவை. நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களை நீங்கள் ஒதுக்கி போடுறது, அடுத்தது தள்ளி போடுறக்கூடிய அமைப்பு இருக்கும். தொழில் விஷயம், தொழில் அதிபராக இருக்கிறது, ஒரு 50 பேர்த்த 40 பேர்த்த வச்சு நீங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய தலைமையில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், சில தடுமாற்றங்கள் யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் பிரச்சனை வரும். அப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணிவாக, அன்பாக, ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. தலைமைத்துவமாக இருக்கிறவங்க அரசியல் சார்ந்து எந்த துறையில் இருந்தாலும் சரி, அதாவது வர்த்தக தொடர்பும்பாங்க, வெளிநாடு தொடர்பும்பாங்க, இதுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் தடுமாற்றம், ஒரு தடை அதற்காக கொஞ்சம் நல்லா யோசித்து முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் வருங்க. ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் நமக்கு மாதக்கோள்கள் பெயர்ச்சி இருக்குது, வருடக்கோள்கள் பெயர்ச்சி இருக்குது. ஆனால் சனி பகவான் ஒரு இடத்துல உட்காந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக தாண்டி உங்களுடைய ராசிக்குள்ளே வருவார். அதை நீங்கள் எதிர்பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், மேசராசிக்காரங்க எல்லாமே கால பைரவரை வழிபாடு எடுத்துக்கோங்க. தர்ம சிந்தனை விடவே கூடாது. ஏன்னா சூரியன் உச்சம் பெற இடம் உங்களோட இடம். இப்போ பாருங்களேன், அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் இருப்பினும் உங்களுடைய ராசிநாதன் நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார், உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நல்ல வலிமையாக இருந்தார்னா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஏன்னா மேசமே தலைமைன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு சனி பகவான் ஒரு தாக்கத்தை கொடுத்தாலும் மற்ற விதத்தில் உங்களுக்கு உதவியை கொடுப்பார், நல்ல ஒரு செயல்பாட்டை கொடுப்பார், திறமையை வளர்த்து விடுவார், நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார். அதை நீங்கள் சோம்பேறித்தனம் பார்க்காமல் நழுவ விடாமல் நிறைய உழைப்புங்க. ஏன்னா உழைச்சிட்டாவே கண்டிப்பாக சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார். எனக்கா கஷ்டப்படுறாருங்க, உடம்ப நல்லா வருத்தி உழைக்கிறாருங்க அப்படின்னு அந்த 7.5 பகவானுடைய சனி பகவானுடைய தாக்கம் நீங்கும். சிவனை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க, சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்க. மேசராசிக்காரங்க சனிக்கிழமை, திங்கக்கிழமை, சோமவாரம்னு சொல்லக்கூடிய அன்னைக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, கண்டிப்பாக சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்க. அதே போல் இந்த முக்கியமான அமாவாசைகள் அதெல்லாம் தர்ப்பணம் கொடுங்க. அது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது தடையாக இருக்குது, காரிய தடையாக இருக்குது, வீடு கட்ட முடியல, பாதியிலே நின்றுட்டுருக்கு, அதே போல் ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு காரை மாற்றலாம், எந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒரு பிரேக் இருந்துக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் சரியாகக்கூடியதுக்கு முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து ஒரு திவசமெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா, அதுபோல் இந்த அமாவாசை திதி தர்ப்பணம் அவசியம் இந்த ஆண்டு செய்யணும். இது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சியும் வச்சு தான் அதை சொல்கிறோம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் நீங்கிறதுக்கு குச்சனூர் ஒரு டைம் சனிக்கிழமை போயிட்டு வந்துடுங்க. கால பைரவர் அஷ்டமி தினத்திலேயோ அல்லது நீங்கள் பிறந்த கிழமையிலேயோ போயிட்டு மாதந்தோறுமே வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. செவ்வரளி, அதே போல் தேங்காய் எண்ணெயில் சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, எப்படி தீபம் போடணும், எந்த ஓரையில் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். ரிஷபராசி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ற. அப்போ மீனத்தில் ஒரு குருவோட இடத்துல உட்காரக்கூடிய ரிஷபராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. எப்பயுமே உங்களுக்கு கற்பனா சக்தி, எதையுமே கலை நயத்தோடு நடக்கக்கூடியவங்க, செயல்பாடு செய்ய பண்ணக்கூடியவங்க, நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு யோகவானுங்க ரிஷபத்துக்கு. அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனையே கொடுக்க மாட்டார் சனி பகவான். அதை தைரியமாக நல்லா தன்னம்பிக்கையாக இருங்க. 2ஆம் இடத்துல குரு குழந்தை பாக்கியம், நிறைய திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், சுபகாரியங்கள் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. சிலருக்கு ஏங்க மேடம் நீங்கள் வேற அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க, எனக்கு தெரியும். அது ஏன் அப்படின்னா உங்களுடைய தசாநாதன் தசா புத்தி நடக்கிற நடப்பு தசை சிறப்பில்லாமல் இருக்குங்க.
அல்லது உங்கள் கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 12 கட்டம், அதில் கிரக சூழ்நிலைகள் உட்காந்துருக்க பிறப்பிலேயே நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு நீசமாகிறது, பாவகிரகத்துடைய தொடர்பு இருக்கிறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தடை தாமதத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்போ சனி பகவானை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அது ரிஷபத்துக்கு யோகத்தில் இருக்கிறார். பயப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயம், எதிர்பார்த்த காரியங்கள் காரிய சித்தி நடக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகங்கள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்க, இல்லைங்க மேடம் எனக்கு 2வது மேரேஜ், கண்டிப்பாக நடக்குங்க. திருமண வாய்ப்புகளை இந்த ஆண்டு நழுவ விட்டுறாதீங்க. வர மார்ச்லேருந்து கெட்டி அப்படிங்க. நல்ல வரன் பாருங்கள், நல்ல பொருத்தம் பாருங்கள். நல்ல விஷயங்கள் நமக்கு தேடி வரும்போது அதை நம்ம தான் தக்க வச்சுக்கிறோம். ஸோ நல்ல கிரக அமைப்பில் வந்து அமர்றார். நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு கூட கொஞ்சம் பேசுங்க. ராசிக்கு முழுமையாக பேசும். ரிஷபத்திற்கு நல்லா இருக்குது. மனது சஞ்சலம் இல்லாமல் தைரியமாக வெளிநாடு போகிறது, அதர் ஸ்டேட்டு போகிறது, அதே போல் ஜாபில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, எல்லாமே விரைவாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பதவி உயர்வு, அந்தஸ்து. நான் ஒரு அரசியல் இருக்கேங்க, இந்த எலெக்ஷன் வருதுங்க, நிற்க போகிறேங்க, கண்டிப்பாக கவுன்சிலர் ஆகணுமா, உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்கணுமா, கிடைக்கும், முயற்சி பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம பொசிஷன் வந்து இது வந்து கோச்சாரம் தான், நம்ம கிரகம் நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, இதெல்லாம் இல்லைங்க மேடம் என்கிட்ட அப்படின்னா நிறைய இருக்குதுங்க. பிரசன்ன முறையில் பார்த்துக்கலாம். அடுத்தது உங்களுடைய குழந்தைங்க பையன் இருந்தாருன்னா வாரிசுக்கெலாம் நீங்கள் ஜாதகம் பார்த்தாவே அப்பாவுக்கு எப்படி இருக்கும், நம்ம முன்னோர்களுக்கு எப்படி இருக்கும், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சனி பகவானுடைய இந்த அமைப்பு, சொத்து சேர்க்கை உண்டு. வாகனம், வண்டி வாகனம் யோகம் உண்டு. வீடு வாங்காதவங்களுக்கு வீடு வாகனம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும் பதவி உண்டு. இல்லை மேடம் நான் ஒரு புதுசாக இருக்கிற ஜாபை விட்டுட்டு நான் வந்து ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம், கண்டிப்பாக தொடங்குங்க. தைரியமாக தொடங்குங்க, நல்லாயிருக்கும். மார்ச்லேருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளாக இருக்குது. நீங்கள் சிரத்தையாக கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாணவர்கள்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த +2 10த்துக்கெலாம் இப்போ நிறைய ஃபோன் பண்ணி என்ன கிளாஸ் போடலாங்க, ஃபஸ்ட் குரூப்பா செகண்ட் குரூப்பா, அதே மாதிரி என்ன காலேஜ் என்ன படிக்கணும்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பீரியடு உங்களுக்கு நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் என்ன வழிபாடு எடுக்கணும் அப்படின்னா, திருவானைக்காவல் பஞ்சபூத ஸ்தலத்தில் சிவன் கோயில் நீர் தத்துவமாக அங்கே இருக்கார். ஜலம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலுக்கு ஒரு தடவை சனிக்கிழமை போயிட்டு உங்கள் நட்சத்திரம், உங்கள் ஃபேமிலி நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் ரிஷபராசி பசுவுக்கு தானம் கொடுங்க. அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி கிழமையில் நீங்கள் போயிட்டு உங்களால் முடிஞ்சது அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் இது மாதிரி வாங்கி கொடுங்க. சிறப்பான ஆண்டாக வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை அள்ளி தருவார். மிதுன ராசி, மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நட்புங்க. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு என்ன யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன், நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு நட்பு வட்டாரம், எதையுமே நம்ம சமாளிக்கலாங்க அப்படிங்கிற குணம் இயற்கையிலேயே இருந்தாலும் மிதுனத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வரார். ஏன்னா கர்ம காரகன், கர்மஸ்தானத்தோட அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் குருவோட இடத்துக்கு வரக்கூடிய மீனத்துக்கு பெயரக்கூடிய இந்த அமைப்பு மேடம் 6-7 வருஷமாக போட்டு வாட்டுது. இன்னும் கல்யாணமே ஆகலை, இதே சம்பளம் வாங்கிக்கிட்டே இருக்கேங்க இதே கம்பெனியில், நான் ஏன் கேட்குறேங்க, என் பொழப்புக்கே வழி இல்லை, புலம்பல் தெரியுது. இந்த சனி பகவான் உங்களுக்கு பெயர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்வை கொடுத்து 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது அப்பயும் நீங்கள் ஜூன்லேருந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்குங்க. கவலையை விடுங்க, நல்ல தைரியமாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஏன்னா நகைச்சுவையாக பேசக்கூடிய உங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், வேண்டாம், பயப்பட வேண்டாம். கௌரவமான அந்தஸ்து, ஆயுள், ஆரோக்கியம், சிறப்பான விஷயங்கள், தொழில் சார்ந்த பிரச்சனை தீருங்க ஏன்னா 10ஆம் இடம். ஆனால் தொழிலுக்கு நீங்கள் வெளியே போகலாம், அல்லது ஏதாவது சப்டிவிஷனால் நீங்கள் வந்து ஏதாவது வந்து கிளை இது மாதிரி வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப 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 நல்லாயிருக்கும். உங்களுடைய கருத்து வேறுபாடாக இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் சண்டைங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் தீரும். அதே போல் நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு டைவர்ஸ் கேஸாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சிக்கலில் இருந்தீங்க, ஒரு டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேங்க, சொத்து தகராறுங்க குடும்பத்தில், அல்லது என்னோடய விஷயத்திலே என்னோடய வீடு அக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் வந்து வாய்க்கா சண்டை பண்ண சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைங்க அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இனி. அந்த
கௌரவம் வரும்பொழுது இந்த கெட்ட பேர், அவதூறு, இந்த கோர்ட்டு விஷயமான விஷயங்கள்லாம் நல்லதாக உங்களுக்கு தீர்வை தரக்கூடிய காலகட்டமாக மிதுனத்துக்கு இருக்குது. கவலையை விடுங்க. நல்ல தூக்கம் வரும், நல்ல ஒரு சிந்தனை வரும். நீங்கள் புதுசாக அந்த இசைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்காங்க, மிதுன ராசிக்கில் சிறப்பான காலகட்டம். நிறைய வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் வரும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல குரு வரும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம். ஏன்னா கேந்திரத்தில் சனி பகவான் உட்காராரு, அது திரிகோணத்தில் உட்காராரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் சிறப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். 10ஆம் இடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது மகான் யாராவது பிடிச்சிக்கோங்க. ஸ்ரீ ராகவேந்திரராக இருக்கட்டும் அல்லது சாய்பாபாவாக இருக்கட்டும். இவங்களை கருவூரார் சித்தர்னு இருக்காங்க. கரூரில் பசுபதீஸ்வரர் கோயில் ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா ஈஸ்வரன் சிவன் பிரசித்த பெற்ற கோயிலாக 4 காலம் 5 கால பூஜை அபிஷேகம் எங்கே பண்ணுறாங்களோ அதெல்லாம் சிறப்பு தாங்க. 1000 ஆண்டு 2000 ஆண்டும்பாங்க. அந்த மாதிரி சிறப்பான ஸ்தலம் எது அப்படின்னா கரூரில் இருக்கக்கூடிய அற்புதமான கோயில். ஏன்னா சனி பகவான் நட்பாக இருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம்லாம் அந்த கோயில் தான். ஒரு நட்சத்திரத்துக்கே நம்ம கோயிலை கண்டுபிடிச்சி சொல்கிறோம். ஸோ மிதுன ராசிக்காரங்க அங்கே ஒரு டைம் போயிட்டு வாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், வீடு அமையாதவங்களுக்கு வீடு, இதெல்லாம் இருக்கும். சித்தர் வழிபாடில் நீங்கள் ஏதாவது ஒரு மகானுக்கு காய்ந்த திராட்சை, பத்தி, அதே போல் வாசனை திரவணிய பொருட்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அவசியம் சாம்பிராணி புகை வாங்கி போட்டு நீங்கள் அப்படியே ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த கல்வி, தொழில், அதே போல் ஒரு கல்லூரியில் எதை போடணும், எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், என்ன நம்ம படித்தா நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவோம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் தாயாரை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. புதன்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். மீண்டும் உங்களுக்கு சந்தேகமெல்லாம் இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் முழு ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. கடகராசிக்காரங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கமும் தாயுள்ளம் பாசம் எதையுமே அப்படியே ஒரு பொங்கி சொல்லுவாங்களே, பாசத்தை கொட்டுவீங்க. யாருங்க? கடகம் தாங்க. உங்களுக்கு பல கஷ்டங்கள், அஷ்டமத்து சனி எல்லாம் நான் மீண்டு வந்துட்டேன், என்னம்மா பண்ண போகுது இந்த சனி பயிற்சி மட்டும் மார்ச் மாதம், எதையாவது சொல்லிகிட்டு இருக்காதிங்க. கவலையை விடுங்க. நல்லா இருக்கா ஒரு 6 மாதம் கழித்து ஃபோன் பண்ணி கேளுங்க. குலதெய்வ வழிபாடை விடாமல் நீங்கள் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த சந்திரன் சொல்லக்கூடிய இந்த இடம் என்னென்னா ரொம்ப சிறப்புங்க. வீடு, மண்டி, வாகனம், இதெல்லாம் புருஷன் கால தத்துவத்துக்கு 4ஆம் இடம் கடகம். அப்போ ஜெயிக்கக்கூடிய இடம் என்னங்க? நமக்கு நல்ல வீடு வேணும், நல்ல உத்தியோகம் வேணும், நல்ல கௌரவம் வேணும். இதெல்லாம் இருந்தாலும் அலட்சிய போக்கு இருக்கவே கூடாது உங்களுக்கு. இந்த சோம்பேறித்தனம், அலட்சிய போக்கெல்லாம் தான் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற விஷயமெல்லாம் தான் உங்களுக்கு தடையை கொடுக்குது. இனிமேல் அந்த தடையே இருக்காது. சுறுசுறுப்பாக செயலப்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா லக்னம் ராசி கடகத்துக்கு அரசு வழி செய்தியெல்லாம் உயர்வை கொடுக்கும். பெரிய அரசியல் பிரபுங்கிற எல்லாருமே யாருங்க? கடகலக்கணம் கடகராசி தான், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதனால் உயர்வான அந்தஸ்தை காத்துக்கிட்டு இருக்காருங்க சனி பகவான். பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் எவ்வளோ பெரிய விஷயம். பூர்வீக சொத்து பிரச்சனை, வில்லங்கம் எல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டங்கள். தந்தை தாய் வழியில் ஏதாவது ஒரு ஆதாயம் உண்டு. அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வீட்டில் பெரியவங்க தாத்தா யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர். நல்ல ஒரு கௌரவத்தை கொடுப்பார். எந்த பொசிஷனில் இருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு நல்ல டாப் மோஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிந்தனையையும் ஒரு உயர்வான எண்ணத்தையும் மக்களிடையே உங்களுடைய பெயர் பேசக்கூடிய அமைப்பு தரக்கூடிய காலகட்டங்கள் இனி வரும் காலம். அப்பேற்பட்ட இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு பல பாதிப்புகள்லேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பை இருக்கும். கடன், நிறைய கடன் மேடம், லோனு, இஎம்ஐ கட்டிட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கேன், எல்லாம் சரியாகும். அடைக்கக்கூடிய காலகட்டம். இதுக்கெல்லாம் இது கோச்சாரம் தான். உங்கள் ஜாதக கட்டத்துக்கு ஒரு தடவை ஒன் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நிறைய ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சில ராசிக்காரங்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். சில ராசிக்காரர் பார்க்காமையும் சரியாகும். அதில் உங்களுடைய சாய்ஸ் கூட வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுடைய கிரக அமைப்போ தசாபுத்தியோ நல்லா இருந்தால் பார்க்கவே வேண்டாம், நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரார். அதனால் கண்டிப்பாக புதிய வீடு, வண்டி, வாகனம், பதவி உயர்வு எல்லாமே கடகத்துக்கு உண்டு. கவலையை விடுங்க. நட்பு வட்டாரத்தில் ஒரு நல்ல செய்தி உண்டு. புதிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு சேருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உதவுவாங்க. நான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் உங்களுடைய கனவு
சொல்லுவாங்களே அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள். கண்டிப்பாக கனவு நினைவாகக்கூடிய காலகட்டமாக, படிப்படியான உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எதிர்பார்த்த நீங்க அப்படியே எதிர் நீச்சல் போட்டுட்டு இருந்தலாம். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய சித்தியை தரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இத்தனை இருந்தாலும் ஒரு வழிபாடு நமக்கு வேணும் இல்லைங்க. குச்சனூர் ஒரு தடக்க போயிட்டு சனி பகவானை சேவிச்சிட்டு வந்துட்டு ஒரு 8 பேத்துக்குங்க அன்னதானம் தயிர் சாதம் வாங்கி உங்கள் கையால் எப்போ போகிறீங்களோ சுவாமியை பாருங்கள், வெளியே வந்து சாப்பாடு வாங்கி தானம் பண்ணிட்டு வாங்க. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உக்கர காளியம்மன் வழிபாடு நல்லாயிருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் குரு வரார். சில விஷயங்கள் சூட்சுமமாக தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா கேது பகவானுடைய தொடர்பை வச்சு, ராகு கேதுவோட தொடர்பு வச்சு இந்த 3 பரிகாரம் சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டா முழு விவரமாக நீங்கள் எந்த துறை சார்ந்து என்ன விஷயம் சாதிக்கணும், எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ குழந்தை பாக்கியம், எல்லாமே நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கணும். சரிங்களா? சிம்ம ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அஷ்டமத்து சனி திருக்கணிதப்படியே அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் வேற வாக்கியத்துலேயும் வந்து வாட்ட போகிறாரா மேடம் அப்படிங்கிற கேட்குறது, நீங்கள் மனசுக்குள்ளே பேசுறது எனக்கு கேட்குதுங்க. இப்போ சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா, தைரியம் தன்னம்பிக்கை எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இங்கே வந்து சூரியன் வந்து ஆட்சிங்க. செவ்வாவும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் வச்சுங்களேன். ஆனாலும் சனி பகவான் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரேக் போட்டு நிற்பாங்க பார்த்தீங்களா? வேகமாக வண்டி போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன், சடன் பிரேக் போடுற மாதிரி தான். இந்த சின்ன பிரச்சனைலாம் இல்லைங்க, நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கங்க. அஷ்டமத்து சனிக்கு அப்படிங்கிறது வரக்கூடாது. ஆனாலும் உங்களை வந்து சின்னதாக ஒரு குலுக்கி விட்டுட்டு போவார். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க சனி பகவானுடைய அமைப்பு, ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பிலேருந்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி ஆரோக்கியத்தை அல்லது உங்களுடைய ஐஸ்வர்யத்தை, அதாவது நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கேங்க, ஒரு 15 லட்சம் மாதம் வந்துட்டுருக்கோம், இப்போ எப்படி வரும் அப்படி சட்டன்னா அப்படியே ஒரு குறை வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செய்ய மாட்டார். ஒரு பாடத்தை, ஒரு படிப்பனையை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். ஏன்னா நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம தர்ம சிந்தனையாக இருக்கணும். அப்படியே ஒரு அகங்காரமாக நம்ம அப்படியே திமிரு காட்டணும்னு வச்சுக்க, ஒரு கொட்டி உட்கார வச்சுருவார். அவருக்கு மட்டும்தான் கிரகத்திலேயே அத்தனை ஆதிக்கம் உண்டு சனி பகவானுக்கு அப்படின்னு. ஏன்னா ஈஸ்வரனுடைய பட்டம் பெற்றவர் அந்த கிரகம் மட்டும்தானேங்க. அப்போ சனி பகவானுடைய தாக்கம் உண்டா? உண்டு. பயப்பட வேண்டாம். நிறைய பேர்த்துக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் நம்மளுடைய ஜனன ஜாதகம் நல்லா இருந்தால் யோகத்தை கொடுப்பார். வீடு மாற்றம், இடமாற்றம், திருமணம் மட்டும் நல்ல நிறைய விஷயங்கள் பொருத்தம் கரெக்டாக இருக்கா, பொறுமையாக எடுங்க. ஏன்னா இந்த அஷ்டமத்து சனியில் திருமணமானவங்க எல்லாத்துக்கும் என்னென்னா கஷ்டத்தை கொடுத்துருவார், பிரிவினையை கொடுத்துருவார், சரியான பேர் அமையாதுங்க. அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இப்படி எல்லாம் நமக்கு வரன் அமையணும் அப்படின்னு ஒரு கற்பனையில் இருப்பீங்க. அந்த வரன் அமையக்கூடிய அமைப்பில் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆகி அந்த குடும்பம் அப்படிங்கிறது நுழையும் போது இத்தனை குறைபாடுகள் நமக்கு தெரியவே போச்சே அப்படின்ட்டு கேரக்டர் தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு நம்மளை அறியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நம்ம என்ன ஆயிருங்க, பிரச்சனைகளை அந்த ஃபேமிலியில் சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். நம்ம அடங்குவோமா, நம்ம கொஞ்சம் பணிவாக போகணுமா, இதெல்லாம் போனால் நல்லாயிருக்கும். அப்படியே வாழ்க்கை அமைஞ்சிட்டாலும் அதை நீங்கள் தான் பக்குவமாக நடந்து நம்மளுடைய காலங்கள், நம்மளுடைய கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறக்கு தான். அதுக்காக 2.5 வருஷம் திருமணம் பண்ணாமல் இப்போ ஒரு 27 வயசு பொண்ணு, 29 வயசு பொண்ணுன்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் இருக்காங்க பொருத்தம் பார்க்க வராங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த மீனமும் சிம்மம் தான் நிறைய ஜாதகம் பார்க்க வருவாங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க 3 மாதமாக. அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பில் எந்த விதத்துலேயும் இருக்கலாங்க. தொழிலில் இருக்கலாம், வெளிநாடு போகணும்னு இருக்கலாம், திருமணம் தடையாக கொடுத்துட்ருக்கலாம். எப்போ திருமணம் ஆகுங்க, உடம்பு தொந்தரவு நல்லா இருந்தீங்க, ஒரு சின்னதாக ஃபுட் பாய்சன் போனேன் 1.5 லட்சம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எந்த ஒரு தண்ணி கூட வயிற்றில் நிற்கல, சாப்பிட்டதெல்லாம் வாந்தி, சாப்பிட்டதெல்லாம் லூஸ் மோஷன்,
வந்துச்சுங்க போன வாரம் ஜாதகம். அந்த அளவுக்கு நான் இது மாதிரி ஆனதே இல்லைங்க மேடம். ஏன்? ஆரோக்கியத்தை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வண்டி வாங்கின கவனமாக இருக்கணுங்க. புது வண்டியெல்லாம் வாங்கிட்டு சர்க்கஸ் பண்ணிடாதீங்க. சிம்ம ராசி பசங்கள்லாம் எல்லாத்துக்கும் வயதோட்டம் பொறுத்து தான் நம்ம ஜாதகம் பார்க்கணும். அதனால் பேரண்ட்ஸ்லாம் என்ன செய்யணும்? சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம், ஒன்றாம் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு நல்லதை கொடுக்குமா, பிரச்சனையை கொடுக்கணுமா, இனிமேல் செய்யக்கூடிய தொழிலில் ப்ரொமோஷன் உண்டா, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோமா, கம்முன்னு வீட்டை விட்டு வெளிநாடு வெளியூர் போயிடலாமா, பெங்களூர் போகலாமா, இதுபோல் நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க, எந்த இடம் போகிறீங்கன்னு கேட்டுக்கணும். அந்த மாதம் மற்ற கிரகங்களுடைய தொடர்பு பெயர்ச்சியை வச்சு தான் உங்களுக்கு நம்ம சொல்லுவோம். அப்போ நமக்கு இந்த அஷ்டமத்து சனி பாடாப்படுத்தும் அப்படிங்கிறத கவனத்தில் அப்பப்போ வச்சுக்கணும். உடல் தொந்தரவு வந்தால் கவனமாக நீங்கள் உடனே போய் மருந்து மாத்திரை இதெல்லாம் எப்படின்னு நம்ம கவனமாக எடுத்துக்கணும். எதையுமே நம்ம கவனத்தோடு நடக்கக்கூடிய ராசி அப்படின்னா முதல்ல யாருன்னா சிம்ம ராசி தான். அரசியல் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில சிக்கல்கள், அவமானங்கள், ஏன்னா ஒரு கோர்ட்டு கேஸ் அளவு கூட கொண்டு போகும். இதெல்லாம் கொண்டு போயிட்டு சரியாக உங்களை வழிநடத்தக்கூடிய அமைப்பை, பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார். சாப்பாட்டில் கவனம் தேவை. ஏன்னா இந்த தண்ணி குடிக்கிறது, சாப்பாடு சாப்பிட்றது, நேரத்துக்கு இல்லாததெல்லாம் பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சிம்மராசிக்கு உண்டு. சிலருக்கு அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் பொறுத்து தனிமையை நாடக்கூடிய அமைப்பு வருங்க. இந்த சனிப்பெயர்ச்சி என்ன உங்களுக்கு ஒரு விரக்தி தன்மையை கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துக்கலாமா, யாருக்கிட்டையும் பேச வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தனிமையை நாடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அதுவும் வரும். அதனால் கவனம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் போய் முன்னாடி நிற்கிறது, நீங்கள் தான் நான் எல்லாமே எடுத்து செய்கிறேன்னு சொல்கிறது, இந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு கடவுள் நம்பிக்கையோட நம்மளுடைய செயல்பாடு இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னு சின்ன சின்ன பணிவோட நீங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னா இந்த 2.5 ஆண்டுமே நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 12ல் குரு வருத, குழந்தை பாக்கியம், இந்த குழந்தைகள்னாலே பிரச்சனை, விரயம். கேது முன்னாடியே உட்காந்து உங்களுக்கு பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கார். அமைதியாரு, சாந்த சொரூபமாயிரு. கேதுவோட ஆதிக்கம் என்னதுங்க? அமைதி, தனிமை, ஆன்மீகம். இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக ஒரு உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக சிம்மராசிக்கு இருக்கும். அதனால் கவனம் தேவை. எலுமச்சம்பழம் இருக்கிறீங்களா, மாலையாக போடுறது காளிக்கு, துர்க்கைக்கு, இதை பண்ணுங்க. சாதமாக செஞ்சு நீங்கள் ஒரு தானம் கொடுங்க. எலுமச்சம்பழம் கன்று வாங்கி கோயிலில் நீங்கள் கன்று வாங்கி நடலாம். நீங்கள் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க. தட்சிணாமூர்த்திக்கு, எங்கள் சிவன் கோயிலில் இருக்க தட்சிணாமூர்த்திக்கு உங்களுடைய பிறந்த கிழமை அல்லது உங்கள் நட்சத்திரம் அல்லது வியாழக்கிழமை ஒரு அபிஷேக ஆராதனை வஸ்திரம்லாம் கொடுத்து சாத்தி வழிபாடு முழுமையாக எடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. தசாநாதன் எந்த சாரம் வாங்கி அப்புறமே நம்ம குச்சனூர் போகலாமா, திருநள்ளாறு போகலாம் அடுத்தது. அதனால் சனி பகவானுடைய தாக்கம் நீங்கவும், உங்களுடைய ஆரோக்கியம் பெருகவும், நல்ல விஷயங்கள் காரியங்கள்லாம் நடக்கவும் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துக்குங்க. கன்னிராசி நேயர்களே, புதன் பகவானுடைய ஆதிக்கமும் கால சக்கரத்துக்கு 6ஆம் பாவங்க. இந்த தொழில் எப்போ பாரு சம்பாதிக்கணும், பணங்காசு வேணும், தொழில் தூக்கமே இல்லை அப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன் மேடம், கன்னிராசி தாங்க. சிலர் மட்டும்தான் அந்த புதன் நல்லா பேசின ஜாலியாக இருப்பாங்க, நல்லா பெண்கள்கிட்ட ஜாலியாக கலகலப்பாக பேசுவாங்க, எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தோடையே இருப்பீங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கன்னிக்கு என்னென்னா 7ஆம் இடத்துல குருவுடைய இடத்துல சமசப்தமாக பார்க்குறார். 7ஆம் பார்வை என்னென்னா குடும்பம், நட்பு வட்டாரம், புதிய தொழில். இந்த இடமே என்னென்னா அடிமை தொழில், ஒரு நிர்வாகத்தில் போய் நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நிற்க முடியக்கூடிய அமைப்பு இனி வரும் காலம், ஒரு தலைமைத்துவம், இதெல்லாம் கொஞ்சம் குறையுங்க. நான் ஒரு புதிய தொழில் தொடங்க மேடம், கண்டிப்பாக யோசிக்கணும். 2 பேர் 3 பேர் அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் ஜாயிண்டாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு தொழில் செய்கிறோம், அல்லது ஒரு வேறு விஷயம் ஏதாவது வீடு கட்டுறோம், அல்லது வேறு எதுவாக இருக்கட்டும், ஃபேமிலியோடு இருந்தாலும் கவனமாக ஜாதகம் பார்த்துக்கணும். கூட்டு தொழில் இதை கவனம் சேர்த்துக்குங்க. கூட்டு தொழில், கூட்டு முயற்சி வேண்டாம். பத்திரமா கையெழுத்து போட்டாலும் சரி, ஏதாவது பூர்வீக சொத்து வில்லங்கம் சரியாகக்கூடிய காலம் இது. உங்களுடைய வில்லங்கமெல்லாம் சரியாகும். புதுப்பிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். தொழில் மாற்றத்தை ஏற்படும். கண்டிப்பாக இடமாற்றம் உண்டுங்க.
இந்த நிறைய பேர் கேட்பாங்க, இந்த சனி பயிற்சி ஆயிடுங்க வீடு மாற்றிடலாமாங்க, நான் இந்த பிஸ்னஸ் இந்த இடத்துல ஏரியாவில் நல்லா ஓடல, அடுத்த ஏரியாவுக்கு போகலான் இருக்கேன், அங்கே நல்லா இருக்குது, வாடகையும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது, மக்கள் நடமாட்டம் நிறையா இருக்குங்க மேடம், அந்த பக்கமாக போயிடலான் இருக்கேன், போங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு லாஸை கொடுத்து, ஒரு கஷ்டத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் மாறக்கூடிய அமைப்பு. சனி பகவானாவே மாற்றம்னு அர்த்தங்க. மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த கண், பல்லு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். உடனே போய் ஏதாவது கண்ணில் பிரச்சனையா பார்த்துக்கோங்க. ஸ்பெக்ஸ் போடாதவங்க கூட கண்ணாடி போடக்கூடிய அமைப்பை கொடுக்கும். கண் பாதிப்பை ஏற்படுத்தும். பல்லில் பிரச்சனை வரும். பயணங்களில் பிரச்சனை வரும். பெரிய லாங் நீங்கள் ஒரு ரொம்ப தூரம் போகணும், பயணிக்கணும், நிறைய அலைச்சல்களை கொடுக்கலாம். பயணம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சனி பகவான் தாக்கத்தை கொடுப்பார். கணவன் மனைவி ஒற்றுமை, சின்ன சின்னதாக சண்டை சச்சரவு இதெல்லாம் கொஞ்சம் தலை தூக்கும். நீங்கள் விட்டு கொடுத்து போயிருங்க. அதுதான். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி. பொதுவாகவே 7ல் 8ல் ஜாதக அமைப்பில் சனி பகவான் இருந்தால் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். வரக்கூடிய வரன் பேர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, 7 8ங்கிறது கட்டம் வந்து எம்டியாக இருக்கணுங்க. எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. பொதுவாக சொல்கிறது. குரு இருந்தால் கூட அமர்த்தம்தான், சுக்கரன் இருந்தாலும் பிரச்சனை தான். அதெல்லாம் சுபகாரியங்களை மேடம், கிரகங்களை மேடம், நமக்கு உடனே சுபகாரியத்தை கொடுக்குமே, அதெல்லாம் கிடையாதுங்க. பிரச்சனை கொடுப்பார். அதுக்கெல்லாம் விஷயம் இருக்குது. அந்த பாவகத்தோட அதிபதி பாவகத்தோட எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ சனி பகவான் பாவகிரகம், எப்பயுமே உட்காரக்கூடாது. அப்போ அந்த கோச்சாரமாக உட்காரும்போது சில விஷயங்களை மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக கன்னிக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் பெயர் வாங்கணும், புகழ் வாங்கணும், இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும். முயற்சி தான் உங்களுக்கு திருவினை ஆக்கும் அப்படிங்கிறத கன்னிராசி எடுத்துக்கோங்க. கணவன் மனைவி கிட்ட சண்டை சச்சரவுலாம் கொஞ்சம் ஒதுங்கி போங்க. கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவங்களுக்கு சில சலசலப்பு வரும், சொத்து பிரச்சனைகள் வரலாம். மேற்கொண்டு உங்கள் ஜாதகம் பார்த்துக்கணும். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கன்னிராசி நேயர்கள் ஆஞ்சநேயர் அருகில் இருந்தாலும் சரி, நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பிரசித்த பெற்ற கோயில் எங்கே இருக்குதோ உங்களுக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை, வெற்றிலை மாலை அல்லது துளசி மாலை, இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க தெரியுங்களா, எழுதுங்க, தப்பே இல்லை. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இடம் அங்கே. அந்த மீனம்ங்கிறது அவ்வளவு எம்பெருமானுடைய இடம். இங்கே சுக்கிரன் நீச்சங்க உங்கள் இடத்துல. ஸோ அவரோட நாமத்தை ஸ்ரீராம ஜெயம் எழுதி வந்தீங்கன்னாவே மனக்குறை, மனக்கவலை எல்லாம் நீங்கி தைரியம், நல்ல ஒரு தன்னம்பிக்கை, எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. மேற்கொண்டு ஜாதகம் பார்த்துக்குங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்கும்? சனி பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது வந்து 6ஆம் இடத்துல வந்து மீனத்தில் உங்களுடைய 6ஆம் பாவங்க ருணரோக சத்ருஸ்தானம், அந்த பிளேஸில் வந்து குருவுடைய இடத்துல உட்காரக்கூடிய அமரக்கூடிய இந்த பெயர்ச்சி எனக்கு எப்படி இருக்குங்க துலாம்? நான் ஒரு சுக்கிரனோட இடங்க, ஒரு கெத்தாக இருந்தோம். இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் வெளிநாடு வெளியூர் வாய்ப்புலாம் ஈஸியாக கிடைக்குங்க. என்ன முயற்சி அதர்பாசை பேசக்கூடியவங்களும் உங்களுக்கு வந்து உடனே உதவக்கூடிய காலகட்டங்கள்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து லேபராக கூட போட்டுக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பெயர்ச்சினால் நம்மளுடைய வாழ்க்கை தடுமாற்றத்தையும் கொடுக்கும், ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அப்பேற்பட்ட அமைப்பில் துலாமுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வந்து அந்த ஆயுள்காரகர் தொழில்காரகர் சனி பகவான் உங்களுடைய இடத்துல உச்சம். பொதுவாக இந்த துலாவில் சனி பகவான் இருந்தாவே நம்ம என்ன சொல்லுவோம், தொழில் சார்ந்த எண்ணங்கள், தொழிலில் நிறைய முன்னேற்றம், பெரிய பெரிய கற்பனை, பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய திறமை இதெல்லாம் இருக்கும். இந்த சூரியன் வந்து இங்கே நீச்சமாவார். ஏன்னா காலசக்கரத்துக்கு 7ஆம் பாவம் துலாம். இந்த சுக்கிரனுடைய இடம் எப்பயுமே காசு பணத்துக்கு பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைங்க. 6ஆம் இடத்துல இருக்கனால உடம்பு தொந்தரவு, ஏதாவது கேஸு வம்பு வந்துச்சுன்னு ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் முடிவில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல பொருத்தம் பார்க்கணும். திருமண யோகம் உண்டுங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு. சனி பகவான் வழி விடுறார். உங்களுக்கு திருமண யோகம் நிறைய பேர்த்துக்கு, லவ் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு கூட ஆகும், லவ் பண்ண கூட தூண்டும். அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். துளாராசி நேயர்களுக்கு புதிய நட்பு வட்டாரம், புதிய லவ்வு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு அன்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்ச்சிலேருந்து மாறக்கூடிய விஷயங்கள் இருக்குது. தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். யாருடைய பேச்சுக்கும் நீங்கள் கொஞ்சம் தலைவணங்கி ரைட்டு நான் செஞ்சு பழகிறேன்னு நீங்கள் உங்களோட முயற்சியை மட்டும் தளர விடாமல் நீங்கள் இருங்க.
துலா ராசிக்கு நல்லா இருக்கும். சில சூழ்நிலை காரணமாக தகப்பன் தாயை விட்டு பிரியறதோ, இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, காலேஜ் சீட்டு கிடைக்கல, ரொம்ப தூரம், நாங்கள் திருச்சியில் இருக்கோங்க, நாகர்கோயிலுங்க, கன்னியாகுமரியில் தான் காலேஜ் கிடச்சிருக்கு, அங்கே தான் நமக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்குன்னா அப்போ என்ன ஆகுங்க, ஹாஸ்டலில் போய் தங்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி பிரிவு, அம்மா அப்பா விட்டு பிரியக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் துலாம் ராசிக்கு உண்டு. இப்போ அதெல்லாம் கேட்பாங்க, இப்படி பையன் வந்து போய் அங்கே போடலாமா, நல்லா இருக்குமாங்க, பயப்படாமல் இருக்கலாமா? கண்டிப்பாக பிரிவுனால தப்பே இல்லை. பிரிஞ்சு இருக்கிறனால சில விஷயங்கள், சில சனி பகவானுடைய தாக்கங்கள் குடும்பத்தை பாதிக்காது. இதை ரொம்ப நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். ஸோ பல இது நம்மளே, இப்போ நான் சொல்லுவேன், நமக்கு வந்து 7.5 சனிங்க, உடல் ஆரோக்கியத்தை பாடாப்படுத்தும். அதுக்கு என்ன பண்ணணும், நல்ல ஒரு லக்ஸுரி கார் வாங்கிக்கோங்க, அல்லது வீடு கட்டிக்கிங்க. வீடு இருக்குங்க மேடம், வீடு இருக்குதுன்னா மாடியில் ஒரு போர்ஷன் கட்டுங்க, ஒரு கடன் வச்சுக்கோங்க, ஒரு இஎம்ஐ லோனு கட்டுங்க. அப்போ இந்த உடல் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா, அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காக நீங்கள் உழைப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, ஓடுவீங்க, கண்ணு முழிச்சு வேலை செய்வீங்க. அப்போ என்ன ஆகும், சனி பகவானுடைய தாக்கம் குறையும். உழைப்பை மட்டுமே அவர் ஏற்றுக்குவார். அதுக்கு தான் சொல்லுவோம், நிறைய விஷயங்கள் சூட்சுமமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் பாவகத்திலேயே இருக்குது. அதனால் உங்களுடைய தேடுதல் எல்லாமே முயற்சியுடன் தேடக்கூடிய காலகட்டமாக துளாராசிக்கு இருக்குது. விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு வாங்க, பாராயணம் பண்ணுங்க, செல்ஃபோனில் கூட கேளுங்க, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கேட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மரக்கன்று தானம் கொடுக்கறது, உங்கள் வீட்டிலேயே நட்டு வைக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த விருஷ வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷமானதுங்க. அந்த விசேஷம் எப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்தோடைய விருஷம் எடுக்கணும். அதை நீங்கள் வழிபாடு எடுக்கும் பொழுது அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்ப்பீங்க. அது முறை இருக்குது, என்ன நட்சத்திரம், அதுக்கு எப்படி ஓரையில் எந்த ஸ்தலத்தில் போய் நீங்கள் வைக்கணும், உங்களுடைய தசாநாதனுடைய கோயில் வழிபாடு என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவானோட இடம் கால சக்கரத்துக்கு 8ஆம் பாவங்க. பல பிரச்சனைகள், பல தீர்வுகள் எல்லாமே தீர்ந்த மாதிரி இருக்குங்க, காணல் நீர் மாதிரி. ஆனால் அது சரியான மாதிரியும் தெரியல மேடம். இதெல்லாம் இருக்குது. ஏன்னா குரு பகவான் ஓரளவு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய மீனத்தில் சனி பகவான் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பில் நமக்கு என்ன செய்யும், ஏன்னா 2க்கு 5 கூடையவர் குரு, அவரோட இடத்துக்கு போகிறார் சனி பகவான். அப்போ சனி பகவான் உங்களுக்கு தாக்கத்தை கொடுப்பாரா அப்படின்னா, பூர்வீகமான விஷயம், பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறது. ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அதெல்லாம் கிடையாதுங்க மேடம், 10,000 சம்பாரித்தா என்னோடய வீட்டை விட்டு, என்னோடய தாத்தா வீட்டை விட்டு போக மாட்டேன், எங்கள் அப்பா அம்மாவை பிரிய மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் தள்ளி அதர் ஸ்டேட்டு அல்லது அதர் மாநிலம் இது மாதிரி போகும் பொழுது நமக்கு என்னென்னா, நல்ல சம்பளம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், நம்ம படித்த படிப்புக்கான அங்கே ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். அது ரொம்ப தேவை. அது நமக்கு என்ன, அது பின்னாடி ஃபியூச்சரில் வரக்கூடிய காலகட்டங்களில் செலவு பார்த்திங்கன்னா, நகை எல்லாமே அதிகமாக போயிட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன, இங்கேயே இருந்தோம்னா, குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிகிட்டு இருந்தோம்னா, நம்மளுடைய பெயர் புகழ், நம்மளுடைய அறிவு, கல்வி அப்படிங்கிறது என்னதுங்க, நம்மளுடைய அறிவை நம்ம 4 விஷயம் செஞ்சு காமிக்கணும், சாதிக்கணும். இந்த எண்ணங்கள்லாம் வெளியில் போனால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற காலகட்டம் வந்தால் கண்டிப்பாக வெளியே போகணும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போய் நல்லா சம்பாரிச்சிட்டு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்மளுடைய சந்ததிக்கு அதை எடுத்துகிட்டு போகணுங்க. இதெல்லாம் நம்ம கவனத்தை வச்சுக்கணும். நம்ம சில விஷயங்கள், ஒரு சிலர் அந்த பெரியவங்க பேச்சை கேட்டு ஒரே வட்டத்தில் இருப்பாங்க. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்தால் தான் அவங்க ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். சில விஷயத்தை இழந்தாதான் சில விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் பெற முடியும். அதற்கான நேரம், காலம், சிலரை பிரியக்கூடிய கட்டங்கள், இதெல்லாம் நம்ம பொறுத்து போகணும். இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு இந்த சனி பகவான் இத்தனை விஷயத்த சொல்லுதுன்னு சொல்கிறேன், சரிங்களா? அப்போ எதிரிகள் தொந்தரவு, நிறைய பிரச்சனைங்க. நம்ம சீட்டுக்கே வென வச்சுக்கிட்டே இருக்கான், நம்மளை எப்படி தூக்கலாம், நம்மளை எப்படி காலி பண்ணலாம். எந்த துறை சார்ந்து வேணாலும் இருக்கலாம், இசைத்துறையாக இருக்கலாம், சினிமா துறையில் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், பேங்க்கில் இருக்கலாம். அது உங்களுடைய சாமர்த்தியம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு
என்ன ஆகுங்க, பதவி மாற்றம், உயர்வுகள், அந்தஸ்து, வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. வம்பு வழக்கு வந்து சேரும். சிலருக்கு தான், எல்லாருக்குமே கிடையாது. அப்போ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சரியாகக்கூடிய காலகட்டங்கள். இந்த சனி பகவான் உங்களுக்கு தாக்கத்தை குறைப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா நல்ல இடத்துல போய் உட்காராரு. பூர்வ புண்ணிய யோகம் கிடைக்குங்க. குலதெய்வ வழிபாடு இத்தனை நாள் நான் ஒரு நேர்த்திக்கடங்க வச்சுருந்தேன், பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஒரு கெடா வெட்டுறதோ அல்லது ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு எடுக்கிறதோ, இதுபோல் எதற்காவது நீங்கள் நேர்த்திக்கடன், பையன் பிறந்துட்டா ஒரு நிறைய நான் பேத்த நல்லா விருந்து போடுறேன்னு வச்சுருந்தேங்க. குலதெய்வத்துக்கு நல்லா ஒரு ஏதாவது கொடுக்கலாம், அந்த விஷயமெல்லாம் வேண்டி வச்சுருப்பீங்க. ஒரு 5000 10,000 செலவு பண்ணுறேன், ஒரு டொனேஷன் கொடுக்குறேன், இதெல்லாம் வேண்டி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் இப்போ செஞ்சுருங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பூர்வ புண்ணிய இடத்துல போய் உட்கார. அப்போ அந்த பூர்வீகம், பூர்வ புண்ணியம், குலதெய்வம் இது எல்லாமே பேசக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருஷம். அப்போ உங்களுடைய மாதம் எப்படி உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யணுமோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக செஞ்சுக்குங்க. உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கஷ்டங்கள்லேருந்து விடுபடக்கூடிய காலகட்டம். உங்களுடைய என்ன தேடுதல், என்ன வேண்டுதல், இதெல்லாம் நமக்கு சொன்னால் தான் புரியும். அப்போ நம்மளுடைய கிரக அமைப்பையும் பார்த்து தான் சொல்ல முடியும். இது கோச்சார பலன் தான். அதே போல் குரு பகவானுடைய சப்போர்ட் இருந்தாலும் இனிவரும் காலம் பைய உயரக்கூடிய அமைப்பு உண்டு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகம் எக்ஸாம்லாம் எழுதுங்க, கவர்மெண்ட் ஜாபெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் உண்டு. ஒரு 80% நல்ல ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். பயப்பட வேண்டாம். இருப்பினும் நீங்கள் நமக்குன்னு ஒரு வழிபாடுன்னு வச்சுக்கணும்ல, அது முருகன் வழிபாடு உங்களுக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும். கந்த குரு கவசம் கேட்டுகிட்டே வாங்க. இந்த சந்தனம், அதே போல் திருமஞ்சனம் இதெல்லாம் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. பஞ்சாமிரதம் வாங்கி நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை நீங்கள் தானம் கொடுங்க. ஒரு 2-3 பாட்டில். ஒரு தடவை பழனி போயிட்டு சேவிச்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் உங்களுக்கு. இந்த தங்கத்தேர்லாம் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த ஈவினிங் நடக்கும். சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக பழனியில் மேலே நடக்கும். அதிலெல்லாம் போய் நீங்கள் அங்கே போயிட்டு ஆஃபீஸரை கேட்டு நீங்கள் எப்படி கட்டுறது, எப்படி நம்ம அதை செஞ்சுக்கலான்னு முறைப்படி நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக என்னென்ன நீங்கள் தேடுதல், வேண்டுதல், பிரார்த்தனை வச்சுருக்கீங்களோ அந்த சங்கல்பம் அப்படிங்கிற விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா பொதுவாக திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. இந்த பெயர்ச்சி பழனி ஆண்டவர் உங்களுக்கு மனக்கவலையை போக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மலைக்கோயில் அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறத இன்னும் உங்களுடைய ஜாதக அமைப்பு பார்த்துக்குங்க. அழகான வாழ்க்கையை அந்த சனி பகவான் உங்களுக்கு அமைச்சு தருவார். தனுசு ராசி நேயர்களே, சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி 4ஆம் இடத்துல பெயரக்கூடிய அமைப்பு. 4 அப்படிங்கும்போது வண்டி, வாகனம், வீடு, யோகம் எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். காலசக்கரத்துக்கு 9ஆம் பாவகம் நீங்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம்லாம் தனுஷு தான். எங்களுக்கெல்லாம் எப்படிங்க மேடம் இருக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படிங்கும்போது ரொம்ப உங்களுக்கு குருவருள் எப்பயுமே உண்டுங்க. குருவருள் உண்டு. இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எப்பயுமே ஒரு கோயில் விஷயமாக நம்ம போய் முன்னாடி நின்று செய்யக்கூடியது, எதையுமே நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய, நீங்களே ஒரு குருவாக இருந்து வழிநடத்தக்கூடிய தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். அந்த கௌரவத்துக்காகவே பல விஷயத்தை விட்டு கொடுப்பாங்க. அது நீங்கள் தாங்க. நான் கௌரவமாக வாழ்ந்துட்டேன் மேடம், எங்கள் அப்பா இப்படி, எங்கள் தாத்தா அப்படி, தலைக்கட்டே அப்படி தாங்க மேடம், நாங்கள் அப்படி தான் இருப்போம். அது யார்? நீங்கள் தான். அப்போ குருவுடைய அருள் உங்களுக்கு எப்பயுமே இருக்கிறனால சனி பகவானோட தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு. 70% உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார். ஒரு கோடி கணக்கில் பெரிய முதலீடு போட்டு தொழில் தொடங்க வேண்டாம். அதிகமான முதலீடுக்கு அவசரப்படாமல் உங்களுடைய முழு ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு யார் பார்ட்னராக போடுறீங்களோ அல்லது என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது ஜாதகத்தை பார்த்துக்கணும். அடுத்த கட்டம் என்னென்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும். சனி பகவான் கொடுப்பார். வீட்டுக்கு ஒரு மங்கள காரியம். வீடு கட்டாதவங்க கட்டலாம். வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணது, வீடு சார்ந்த செலவுகள் வருங்க. வீடு அதை வாஸ்துவே சரியில்லை, அதுக்கான ஒரு செலவு. இந்த ரூம் அப்படி மாற்றினேன், அந்த ரூமில் கதவு மாற்றினேன், இந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், வீண் அலைச்சல்கள் உண்டு.
2.5 வருஷமே அப்படியா? அதெல்லாம் கிடையாது. மற்ற கிரகங்கள் பெயர்ச்சியெல்லாம் அந்த காலகட்டத்தில உங்களுக்கு சூழ்நிலைகள் ஏற்படும். அப்ப இந்த மார்ச் மாதத்தில இருந்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டு. நல்ல வருவாய் வரும். புதிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக வரும். வண்டி, வாகனம் பழுது ஏற்படும். கவனமா இருக்கணும். ஒரு டயர் மாத்திட்டோம் மேடம். டயர் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில வேற ராகு. அப்ப உங்களுடைய அலைச்சல்கள் இனிமே கொஞ்சம் குறையுங்க. நல்ல அலைச்சலுங்க. ராகு வச்சு செய்றாரு. அப்படின்னா சனி பகவான் கொஞ்சம் பிரேக் போட்டு, ரைட்டுங்க மெதுவா போங்க. இந்த மாரி வண்டி இதாயிருச்சு அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு பாதிப்புகளை குறைப்பார். சனி பகவான் உங்களுடைய தாக்கத்த குறைப்பார். பிரச்சனைய தீர்ப்பார். ஆனா குடும்பத்தில கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் நல்லா இருக்கும். கோயில் வழிபாடு, யாத்திரை போறது, வேண்டுதல் பிரார்த்தனை இதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக சனி பகவான் உங்களுக்கு நல்ல விஷயத்த குடுப்பார். ஏன்னா குரு வந்து சமசப்தமா இருந்து இப்ப பார்த்துட்டு இருந்தார். இந்த திருமணம் நெறைய பேத்துக்கு ஏன்னா பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல புதனுடைய இடத்துல போய் குரு உட்கார்ந்தார். அதுக்கு ஒரு நம்ம நெறைய பலாபலன் சொல்லியிருக்கோம். அப்ப இந்த சனி பகவானுடைய இந்த கேந்திர பாவகத்துல இப்ப இருக்கார். அப்ப குரு கேந்திர பாவத்துல இருக்கும் பொழுது சில விஷயம் சட்டுன்னு குடுத்துட்டு போயிருவார். எங்க? கடகத்துக்கு மாறும்போது. அப்ப சனி பகவானுடைய அமைப்பும், குரு பகவானுடைய அமைப்பு தொழில் தொடங்கறக்கான முயற்சிகளை இந்த காலகட்டம் இந்த மார்ச்லேருந்து முயற்சி பண்ணுங்க. அதிகமான முதலீடு வேண்டாம். புதிய தொழில் தொடங்கலாம். புதிய ஒரு ஒப்பந்தம் போடலாம். அதே மாரி திருமணத்துக்கு நல்லா வந்து பொருத்தம் பார்த்து நீங்க திருமணத்த பண்றது நல்லது. இந்த டிசம்பருக்குள்ளார உங்களோட முயற்சி நிறைய விரைவா இருக்கணும். உறவுகளிடையே ஒற்றுமை வரும். நெறைய பேரு சண்டை போட்டுக்கலாம். ஒரு பங்காளி சண்டை, அல்லது வந்து மாம மச்சன சண்டை. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு சொல்லுவாங்கல்ல, இப்பதாங்க அவ்வளவு சண்டையா இருந்துச்சு. இப்பதான் சேர்ந்தோங்க. இந்த கெடா விருந்துல சேர்ந்தோங்க. இந்த கோயில் வழிபாட்டுல சேர்ந்தோங்க. இந்த திருவிழால சேர்ந்தோம். இதெல்லாம் நடக்குங்க. பயப்பட வேண்டாம். ஒரு சுபகாரியங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சில விஷயங்கள் மாற்றத்தை கொடுத்தாலும் தொழில்ல கொடுக்கல் வாங்கல், இந்த பணம் இருக்கு பார்த்தீங்களா? பணம் சம்பந்தமான விஷயத்துல கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். கடன் கொடுத்த கடன் கொஞ்சம் மெதுவாக தான் வரும். அவசரப்பட வேண்டாம். கடன் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் அலைச்சலை கொடுப்பார். அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். நண்பர்கள், அதே போல் படிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் உண்டு. ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வரக்கூடிய அமைப்பு உண்டு. சூழ்நிலைகள் இவங்களுக்கெல்லாம் மாறும். ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க, ரொம்ப ஒரு நெரிசலான விஷயத்தில் இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ அந்த மன உளைச்சல் வந்து தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு பல விஷயங்களை மாற்றத்தை, ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனிமாங்க, இந்த அஷ்டமத்து சனியில் பாதி பிரச்சனை வரும். அதனால தான் தொழில் மட்டும் கவனம் தேவை. காகத்துக்கு வந்து எப்பயுமே நீங்கள் அன்னம் வச்சுட்டு வாங்க. எள் கலந்து வச்சாலும் சரி, சாதாரண ஒரு நல்லெண்ணெய் 2 சொட்டு வச்சு அப்படியே சாப்பாடு சமைச்ச உடனே ஒரு பிடி எடுத்துகிட்டு போய் தினமும் வச்சு நல்லாரு. கணவனுக்கோ குழந்தைங்களுக்கோ உங்களுக்கோ யாருக்கு நடக்குது, குடும்ப தலைவி இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. இதனால் ஒரு பெரிய ஒரு செலவு கிடையாதுல்ல. அதனால் காகத்திற்கு அன்னமிட்டு வருவது உங்களுடைய தனுசு ராசிக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது. கோயில் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருப்பார். அவருடைய அந்த எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்கள் மாவட்டத்தில், உங்கள் வீட்டுக்கிட்ட, உங்கள் தெருவில் எங்கே இருக்காருன்னு பார்த்து அந்த ஆஞ்சநேயரோட வழிபாடு எடுங்க. இல்லாட்டி நெட்டில் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் கொஞ்சம் துளசி கற்கண்டு வச்சு நெய்வேத்தியமாக வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க. ஆஞ்சநேயருடைய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப விசேஷம். பட்டாபிஷேகத்தோடு இருக்க ராமருடைய படம் வச்சுக்கோங்க. திருமணத்தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இதெல்லாம் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்கும். கவனமாக வழிபாடு எடுங்க. மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, தசாபுத்தி, முழு ஜாதகத்தை டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய அதிபதி, ஏன்னா காலசக்கரத்துக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம் சொல்லுவாங்க. உங்கள் இடத்தையே தொழில் ஜீவனஸ்தானம்பாங்க. அந்த ஜீவனக்காரகன்
குருவோட இடத்துல 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதம், ஆனந்தம், மாற்றம். கண்டிப்பாங்க. என்னோட ஒரு நெடுநாள் கிளைண்ட்டுங்க. அவங்க வந்து ஒரு 10 வருஷமாக பார்த்துட்ருக்காங்க ஜாதகம். அவங்களுடைய உறவுகளில் ஒரு ஜாதகம் வந்து பார்த்தாங்க. பெரிய லாஸு, துணிக்கடை வச்சுருந்தாராம். அப்போ நிறைய வியாபாரமே இல்லை. இந்த தீபாவளிக்கெலாம் ரொம்ப டல்லுங்க, ரொம்ப ஃபீல் பண்ணார். ஜாதகத்தை பார்த்து சில விஷயங்கள் மகரத்துக்கு மாற்றம் உண்டுன்னு சொல்லி ஒரே ஒரு 2 கோயில் எழுதி கொடுத்தேன். போயிட்டு வந்துட்டு எதேச்சியாக ஒரு கம்பெனியில் ஒரு விஷயமா போயிருக்காரு. அவங்க வீட்டுக்காரம்மனோட பேர் கொடுத்துருக்காரு. குலுக்கல் முறையில் வண்டி உழுவுது. ஒரு ஆக்டிவாக விழுந்துருச்சுங்க. ஃபோன் போட்டு சொன்னார், மேடம் 5 நாளைக்கு முன்னாடி தான் ஜாதகம் பார்த்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ யோகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்க. ஏன்னா 2ல் ராகு, 3ல் சனி பகவான். இப்போ திருக்கணிதப்படியே போயிட்டு இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு வரவும் இன்னும் யோகம் உண்டு. வண்டி வாகன யோகம் உண்டு, வீட்டு யோகம் உண்டு. 7.5 சனி, எல்லா சனி பகவானுடைய தாக்கம் போயிடுச்சு. மகரத்துக்கு டாப் மோஸ்ட் சினிமா துறை, கலைத்துறை, அரசியல், எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரவு யோகம் உண்டு. லாட்ரி யோகம் கூட உண்டுங்க. தசாபுதி பார்த்துக்கணும், கிரகங்களுடைய அமைப்பு பார்த்துக்கணும். நிலம் வாங்குறவங்க, வீடு வாங்குறவங்க, வண்டி வாங்குறவங்க வாங்குங்க. புதிய தொழில் தொடங்குங்க. வேறு ஏதாவது நீங்கள் பண்ணணும், வெளிநாடு போகுங்க. எல்லாமே நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கால் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், எலும்பு சம்மந்தமான பிரச்சனை வரும். கால் வலிக்குதுங்க, டயர்டாகுது, இதெல்லாம் உண்டு. ஏன்னா 3ல் சனி. உங்களுடைய முயற்சிக்கு வழிவகுப்பார். வாங்க வாங்க வாங்க, இனிமேல் நீங்கள் உருப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, பிரச்சனை தீருங்க. விற்காத சொத்து, விற்காத மனை விற்கக்கூடிய அமைப்பு, பணம் பொருளுங்க. உங்களுடைய மற்ற கிரகங்கள் அமைப்பும் பார்த்துக்கங்க. மற்ற குருவுடைய குருவெல்லாம் கடகத்துக்கு வரும்போது உங்களுக்கு டாப்பு தான். இன்னும் ஜூன் ஜூலையில் வளர்ச்சி தான். மகரத்துக்கு வளர்ச்சி. 2ல் ராகு இருக்குது, எல்லா பிரச்சனையும் போகுது. ஏன்னா சனி வந்து ஸ்ட்ராங்காக புதிய வாய்ப்புகளை அள்ளித்தரப்போகிறார். ஹாப்பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நண்பர்களிடையே கவனமான பேச்சு, கவனமான நடத்தை, கலகலப்பாக நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லுவாங்களே, கச்சேரி தாங்க இனிமே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள், சுபகாரியங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மார்ச்சிலேருந்து படிப்படியாக மகரத்துக்கு ஒரு மகத்தான வாழ்க்கை இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும். லவ் பண்ணிகிட்டே இருக்கங்க, இனிமேல் தான் மேரேஜ் பண்ணிக்கலாம். நல்ல நாள் பார்த்து திருமணம் பண்ணிக்கோங்க. ஒரு ஜம்முன்னு ஒரு வாழ்க்கை, பிரகாசமான, கண்ணே தெரியலங்க, கண்ணை கட்டுது, வாழ்க்கையில் எந்த பாதையில் போகணும்னு தெரியல, அத்தனை கடை, அத்தனை பிரச்சனை. படிப்படியாக உங்களுடைய எல்லா விஷயங்களும், எல்லா கஷ்டங்களும் குறையக்கூடிய காலகட்டமாக, மனக்கவலை தீரக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவான் ஒரு உயர்வை, அந்தஸ்தை, புகழை, பெயரை தருவார். ஆரோக்கியத்தில் மட்டும் தடுமாற்றம், கவனமாக இருக்கணும். இந்த வயசானவங்களாம் இருப்பாங்க வீட்டில், ரொம்ப ஒரு 70 வயசு 90 வயசு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம், அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஏதாவது ஐசிக்குள்ளே போகிறதோ, ஒரு விரைய செலவை கொடுக்குறதோ, இது மாதிரிலாம் இருக்கும். அதில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி உங்களுடைய எல்லா விஷயங்களும் சக்ஸஸ். உங்களுக்கான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவு தான் பிரச்சனை, நிறைய நீங்கள் வேண்டுதல், வழிபாடு, குலதெய்வம், அமாவாசை திதி தர்ப்பணம் எல்லாமே கொடுத்தேன் மேடம். ஏன்னா அந்தளவுக்கு அடி வாங்கினேன், அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன், அந்தளவுக்கு இழந்தேன், சொத்து இழந்தேன், பணத்தை இழந்தேன், தொழிலில் சரியான அடி சரிவு, இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. அப்படிங்கிறவங்களுக்கும் இனி வரும் காலம் நமக்கு ஒரு பொற்காலமாக இருக்குதுன்னு சொன்னோம். இந்த தாந்திரிகம்பாங்க, நம்மளுடைய விஷயம் கோயில் வழிபாட்டில் இருந்தாலும் நிறைய நான் வழிபாடு எடுத்ததெல்லாம் இனிமேல் பேச ஆரம்பிக்கும். அந்த பலாபலன்பாங்க பார்த்தீங்களா, அது இப்போ தாங்க இனிமேல் கொடுக்க போகிறார். அப்போ கும்பிட்டதுங்க எந்த கடவுளோ எந்த சாமியோ வந்து காப்பாற்றிச்சு, மகரத்துக்குங்க. உங்களுக்கு தான், கவலையை விடுங்க. இரத்த தானம் செய்யக்கூடிய இடத்துல இந்த லயன்ஸ் கிளப்பு, இது மாதிரி முக்கியமான நிர்வாகம் பண்ணுறவங்க இரத்த தானம்னு ஒரு குரூப்பே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன்னு உங்களால் முடிஞ்சது ஒரு 300 ml எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுங்க. அல்லது இவங்களை கொடுங்க, ஒரு ரெஃபர் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் அந்த இரத்த தானம் கொடுக்குற இடத்துல போயிட்டு பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், ஒரு ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போய் உங்கள் கையால் அவங்களுக்கெல்லாம் ஒரு பணிவிடை செஞ்சு நீங்கள் அதுக்கு கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
இதுதாங்க உங்களுக்கு பரிகாரமே. எப்பயும் போல் கோளறு திருப்பதிகா, அதே போல் சிவனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே வாங்க. மகர ராசிக்கு நல்லா இருக்குது. சனி பகவானுடைய மேலும் தாக்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. நல்லா இருக்குமா அப்படின்னு இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் அது கேட்டு தெரிஞ்சுக்குங்க. கும்பராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் திருக்கணிதம் அப்படிங்கிற இடத்துல போயிட்டார். இது என்னங்க மேடம், வாக்கியத்தில் என்ன பண்ணுறோம்? முதையே ராகு பாடாப்படுத்துது, அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கேன், என்னத்துக்கு ஓடுறேன்னு தெரியல. இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ஆரோக்கியமே பிரச்சனையாக ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஜென்மத்தில் ராகு. நம்ம ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுட்டு இந்த கோச்சாரம் பேசவே கூடாது. அப்போ இந்த சனி பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்கும்? இன்னும் அதிகமான இப்போ வாடகைக்கு வந்துட்டு இருந்தோம், இப்போ சொந்த வீடு வாங்கிட்டோம், அப்படி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. குருவோட இடத்துல, ஏன்னா மூலத்திருகோணம் நம்மளோட இடம், கும்பத்தில் தாங்க அதிபதி சனி பகவான். ஆட்சியாக இருக்கக்கூடிய என்னோட தலைவர் போய் 2ஆம் இடத்துல உட்காராரு. எப்படிங்க மேடம்? நல்லது தானே கொடுப்பார். குடும்பத்தில் வாக்குவாதம் பண்ணாதீங்க, வாய் வார்த்தை விடாதீங்க, கமிட்மெண்ட்டு ஆகாதீங்க. வாயில் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவாங்களா, வாயாலேயே கெட்டேன் அப்படிம்பாங்க. அது இனிமேல் வரக்கூடாது கும்பத்துக்கு. நான் செய்கிறேன், முன்னாடி நின்று எதை எடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி நடக்க வேண்டாம் 2.5 ஆண்டு. ஏன்னா சனி பகவான் 2ல் இருக்கும்போது தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் மனக்கவலை எல்லாமே கொடுத்துருவார். செலவுகளையும் கொடுப்பார், குடும்பத்தில் பிரச்சனையை கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பார். 7.5 சனியாங்க மேடம்? ஆமாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குடும்ப சனி வேறு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எதா இருந்தாலும் அமைதி காக்கணும், கரெக்டாக பேசி பழகுங்க, கரெக்டான வாக்கு, நம்மளால் முடிஞ்சதை மட்டும் சொல்லுங்கள். சுபகாரியங்கள் சுப செலவாக தான் அமையும், பயப்பட வேண்டாம். அலைச்சல் கொடுத்தாலும் உழைப்பை கொடுத்தாலும் அது நல்ல ஒரு காரியங்கள்லாம் நடத்தக்கூடிய அமைப்பை கொடுப்பார். திருமணம் புதிய வர உண்டு, மருமக வரப்போகிறா, நான் மருமகன் எடுக்க போகிறேங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். பாவகிரகங்கள் தான் வழிவிடுவாங்க. வருமான உயர்வு உண்டு, சரியான உழைப்பு இருக்கும், சரியான தூக்கமின்மையும் இருக்கும், மனக்கவலையும் வந்து போகும். மைனஸ் ப்ளஸ் கும்பத்துக்கு உண்டுங்க. ஏன்னா ராகுவோட தொடர்பு இருக்குது. அதனால் குரு பகவான் சுமாரான பலாபலன் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார். அப்போ சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து நம்ம மன உளைச்சல் எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னா நல்ல நடைப்பயிற்சி பண்ணுங்க. வாக்கிங் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விஷயங்கள் செஞ்சால் சக்ஸஸ் அப்படிங்கிறோம். அதுபோல் தூக்கத்தை கெடுத்து தூக்கத்தை விட்டுட்டு ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் நடந்துருங்க, பிரச்சனையே போச்சுங்க. அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இந்த விவசாயத்துறையில் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல ஒரு விளைச்சல் உண்டு. இந்த பல பரிமாணம்பாங்க, எப்படின்னா பூமி சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டு, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு உண்டு, நல்ல வருமானம் உண்டு. அதனால தான் நம்ம விவசாயத்தை சொன்னோம். அப்போ லோன் கிடைக்கல, சக்ஸஸ் ஆகலை, லோனே கிடைக்கல, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அரசு மாற்றங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். 2026 எப்படியெல்லாம் நம்ம யார் ஜெயிப்பா, யார் நமக்கு நல்ல விஷயங்கள் கொடுப்பா, நம்மளுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாம் முன்னேறுமா, நம்மளே 7.5ல் கஷ்டப்பட்டுட்ருக்கோமே, கஷ்டமாக அனுபவிக்கிறோமே, இதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக நம்ம நாட்டில் இருக்கிற விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்குமா, எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த கோச்சார சனி பகவான் கொஞ்சம் பல விஷயத்தை மாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா காலசக்கரத்துக்கு 12ஆம் பாவகம். நீங்கள் லாபஸ்தானமான கும்பமாக இருந்தாலும் இருக்கக்கூடிய அமரக்கூடிய இடம்னு இருக்குல்லங்க, சின்ன சின்ன விரயங்கள் அலைச்சல்கள் எதிர்பாராத மாற்றங்கள் யார் வரான்னு நினைக்காதவங்க வருவாங்க. நல்லா கேட்டுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி மரியாதை நிமித்தம் சுயமரியாதை இழப்பு இதெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் மாறக்கூடிய அமைப்பு கும்பத்திற்கு உண்டு. கௌரவம் பார்த்தீங்கன்னா கஷ்டம், சில விஷயங்கள் தலகுனிஞ்சு சரியாக பணிவாக போயிடுறது நல்லது. வருமானம் உயர்வு உண்டு, பயப்பட வேண்டாம். வருமானம் நீங்கள் எப்போ ஆஸ் யூஷுவலாக ஒர்க் பண்ணுறத அப்படியே பண்ணிகிட்டே இருங்க. வருவாய்க்கான செலவுகள் வரும், ஆனால் வருமானம் வரும். வந்து போகக்கூடிய கடன் விஷயங்கள், கடன் கொடுக்கல் வாங்கல், இதில் கொஞ்சம் கவனம் தேவை. நல்ல ஒரு
புதிய முயற்சி அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் திருமணம், குழந்தை பாக்கியம், என்ன காலேஜில் போடுறது, எப்படி இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஜென்மராகும் சரி, இந்த 2ஆம் இட சனி பகவானும் சரி, இந்த அரசியல் வேலைக்காக கவர்மெண்ட் ஜாபுக்காக இருக்கிறவங்களா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சில அலைச்சல்களை கொடுத்துரும். அப்படியே அந்த அந்த பாயிண்டில் மார்க் வந்துச்சுங்க, விட்டுட்டேன் எதுனாலனே தெரியல அப்படின்னா சனி பகவான் வச்சு செய்கிறாருன்னு அர்த்தம். படிப்பில் கவனம் தேவை. மாணவர்கள் சிரத்தை எடுத்து தன்னை கொஞ்சம் மெருகேற்றி சில விஷயங்களை விட்டு கொடுத்து படிக்கணும். கல்லூரியாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்க படிப்பலாக இருந்தாலும் கவனமாக படிக்கணும். பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. கும்பராசிக்காரங்க எல்லாத்துக்குமே அரசியல் சார்ந்தவங்களுக்கெல்லாம் கவனம் தேவை. மேடை பேச்சாக இருக்கட்டும், வேறு ஏதாவது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை, நடத்தையிலும் கவனம் தேவை. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னா இந்த கோயில் கும்பாபிஷேகம், யாக பூஜை, ஹோம பூஜை, இந்த தீர்த்த குடம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒன்று நீங்கள் போய் உதவலாம். அப்படி இல்லை, இந்த பால் குடம் எடுக்கிறோம், தீர்த்த குடம் எடுக்கிறோம், கோயிலில் வந்து இந்த மாதிரி விசேஷங்கள் நடக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் போய் கூட நின்று அவங்களுக்கு இந்த உழவார பணிமாங்க, அது நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த மாதிரி கோயில் விழாக்களில் உங்களுடைய உழவார பணி, உங்களுடைய செயல்பாடுகள் அதில் போய் இன்வால்மெண்ட் ஆகி, நான் அதை செய்கிறேங்க, இதை செய்கிறேங்க, இந்த பொருள் வாங்கி கொடுக்குறேங்க, இந்த தண்ணி பாட்டில் ஒரு 100 பேத்துக்கு வாங்கி கொடுக்குறேங்க, தயிர் சாதம் நான் செஞ்சு தரேங்க, அதே போல் அந்த பால் குடம் பன்னீர் இது மாதிரி எடுக்கக்கூடியவங்களுக்கு நான் அதுக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்குறேன். இது மாதிரிலாம் நீங்கள் செய்யும் பொழுது நல்லாயிருக்கும். இந்த வடலூர் வள்ளலாரும்பாங்க, ஜீவசமாதியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்று அடுப்பு பற்ற வச்சாங்களோ இன்னைக்கு வரையும், இப்போ பேசிகிட்டு இருக்க நேரம் வரையும் அணையாத தீபமாக, அணையாத அந்த அடுப்பு இன்னமும் எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டுட்டு இருக்கக்கூடிய வடலூர், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வள்ளலார அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதின்னு அடிக்கடி சொல்லி அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு நாள் வழிபாடு எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி அங்கே நீங்கள் உங்களால் முடிஞ்ச உடல் உழைப்பை கொடுத்துட்டு வாங்க, தானம் தர்மம் செஞ்சுட்டு வாங்க. சிறப்பான சனி பகவானுடைய தாக்கம் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சில விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த சனி பகவானுடைய தொடர்பை வைத்து தான் நான் சொல்கிறோம். கும்பராசிக்காரங்களாம் செஞ்சு பாருங்கள். மேற்கொண்டு நீங்கள் ஜாதகத்தில் எல்லா சந்தேகமும் கேட்குறேன்னா 7.5 சனி இருக்கிறனால கண்டிப்பாக கேட்கணும், பார்த்துக்கணும். உங்களோட ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும். டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, பார்த்துக்கணும். மீனராசி நேயர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய இந்த சனி பகவான் நமக்கு என்ன செய்வார்? மனக்கவலை, மனசு அப்படியே தத்தளிக்குது மேடம், பிரச்சனை மேலே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கஷ்டம் நீங்குமா? உடம்பு சரியாகுமா? என்னன்னே தெரியல, நல்லா தான் இருக்கிறேன், சோர்ந்து படுத்துக்கிறேன், ஒன்றுமே லோ பிபியா மேடம்? இதெல்லாம் மீனராசி தாங்க. லக்னத்துக்கு சிலருக்கு பொருந்தும். ஏன்னா ஜென்ம சனி பாடாப்படுத்துது. மந்தக்காரகன்னு ஒரு பேர் உண்டுங்க. யாருக்குங்க? சனி பகவானுக்கு. அந்த கிரகம் நமக்கு திருக்கணிதப்படி உட்காந்தாலும் இப்போ வாக்கியப்படி வரக்கூடிய ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பு மார்ச்சிலேருந்து இன்னும் பிரச்சனையை கொடுக்குமா? பிரச்சனையை கொடுத்தவங்களுக்கு கொடுக்காது, அப்பாடா, பிரச்சனை கொடுக்காதவங்களுக்கு கொடுக்கும். இது என்னங்க மேடம்? மைனஸ் ப்ளஸ் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ஜென்ம சனி 7.5 சனி நிறைய பேர் மீனராசிக்கு தான் வருவாங்க. உத்திரட்டாதிங்க, நான் கும்பங்களை இருந்து பூரட்டாதி வரும், இங்கேயும் பூரட்டாதி வரும், உத்திரட்டாதி வரும், ரேவதி 4 பாதமும் வரும். இவங்க தான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. கல்யாணம் எப்போங்க மேடம் ஆகும்? பிரச்சனையாக இருக்குது. 35 வயசு ஆகுதுன்னா பையனுக்கு கல்யாணம் ஆகலை, நல்ல சம்பளம், கை நிறைய வாங்குறான், 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளங்க, இன்னும் வரல. எப்படிம்மா? இப்பயும் வர பிரச்சனையாக இருக்கே, சனி பகவானோட தாக்கம். சில விஷயங்களில் குருவுடைய இடமா இருக்கனால பரிகாரம் கரெக்டாக எடுத்து நீங்கள் நல்ல சனி பகவானை வழிபாடு எடுத்தால் மீன ராசிக்கு பாதிப்பே இல்லை, பயப்படவே வேண்டாம். வீடு வாங்குவீங்க, கல்யாணம் நடக்கும். 7.5 சனியில் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த லவ் மேரேஜ் நிறைய பேருக்கு நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக 7.5 சனியில் தான் லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணேன்பாங்க. 90% என்னன்னா ஜாதக பார்த்த அனுபவத்தில் இந்த 25 வருஷமாக சொல்கிறேன். அப்படி பல பிரச்சனைகளை தீர்வையும் அவர் தான் கொடுப்பார். சண்டை சச்சரவா நீக்குவார். குலதெய்வ வழிபாடு நல்லா எடுங்க. என் குலம் நல்லா இருக்கணும், என்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணும், பாடாப்படுத்தாத ஜென்மத்தில் இருந்து உடம்பு தொந்தரவை சரி பண்ணு, எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையே தீரு,
அப்படிங்கிறது. இந்த மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்கிறது, இந்த விநாயகரை நல்ல வழிபாடு எடுத்துக்கிட்டு படிங்க, நல்லாயிருக்கும் மீனராசிக்கு. ஏன்னா படிக்கக்கூடிய காலகட்டம் இந்த 6 மாதம்லாம் ரொம்ப கவனமாக படிக்கக்கூடிய விஷயங்கள் எக்ஸாமுக்கு வந்துருச்சு, அதனால் சொல்கிறேன். அப்போ விநாயகர் வழிபாடு எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது நல்லாயிருக்கும். விநாயகர் அகவல் கூட கேட்டுகிட்டே வரலாம். ஔவையார் இயற்றியதுங்க, ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள். கடன் பிரச்சனை இருக்கும், கடன் வாங்குறீங்களா, இஎம்ஐ லோன் கட்டுறீங்களா கட்டுங்க, உடல் ஆரோக்கியத்தை அதனால் பாதிப்பு வராது. வம்பு வழக்கு முக்கியமான விஷயங்கள் இதில் எல்லாம் போய் தலையிடாதீங்க. இழுபறையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் இழுக்குமா, ஜவ்வு மாதிரி இழுக்கும். சில விஷயம் வழிபாடு எடுத்து தான் ஆகணும். நல்ல வருமானம் இருக்கிறவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு உண்டு, ஆனால் உடல் தொந்தரவை கொடுத்துரும். நல்ல உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். இருப்பினும் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வரும். அந்த ஜூன் ஜூலையிலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறையும். 2.5 வருஷமும் அப்படியே இருக்குமா, இருக்காது. பயப்படாதீங்க. அப்பப்போ மாற்றங்கள், ஏற்றங்கள், சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். பயப்பட வேண்டாம். பயம் மட்டும் உங்களுக்கு மீனராசிக்கு வேண்டாம். பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்படாமல் அடுத்தது நல்லது நடக்கும், நல்லது நடக்கணும். பாசிட்டிவாக எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. சிறப்பான நேர்மறை எண்ணங்கள் வச்சுக்கும் போது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கும். மீனராசிக்கு கண்டிப்பாக இந்த துறையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலைக்கு போகிறதோ, ஒரு தொழில் விஷயத்தில் நீங்களே லேபராக இருக்கிறதோ, இந்த மீடியம் மத்தியமமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பயப்பட வேண்டாம். அதே போல் நீங்கள் விவசாயத்துறையில் இருந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன், எனக்கு லாட்ரி விழுவுமா, நிறைய யோகங்கள் உண்டா, ஏதாவது இந்த மாதிரி ஆசை அபிலாசை இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். கொஞ்சம் அதுக்கான காலங்கள்லாம் பொறுத்து இருக்கணும். மருத்துவ செலவை கொடுக்கும். தாயை நல்லா பார்த்துக்கணும். அம்மாவுக்கு உடல் உபாதைகள் வரும், கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு உடல் வலி, கால் பிரச்சனை வரும். இதெல்லாம் நீங்கள் நீங்கணும் அப்படின்னா நல்ல மகான் சித்தர் வழிபாடு, மெடிடேஷன், உடற்பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கணும். இருப்பினும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கு இந்த சித்தர்கள், அதே போல் சிவனடியார்கள், சிவனையே நினச்சிட்டு இருக்கக்கூடிய சிவனடியார்கள் அப்படிங்கிறது சாமியார், சாதுக்கள், இவங்களுக்கு பாத பூஜை நீங்கள் செய்யணும். ஒரு வஸ்திரம், ஒரு காவி வேஷ்டி துண்டு வாங்கி கொடுத்து பாதத்தை பூஜை, அதாவது சந்தன குங்குமம் அவங்களுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு இதை நீங்கள் தானம் பண்ணணும். அவங்களுக்கு உதவலாம். நிறைய இடத்துல இப்போ மாநாடு நடத்துகிறாங்க, சித்தர் மாநாடு. இப்போ கூட பாண்டிச்சேரியில் நடத்துகிறாங்க, நிறைய கோவையில் நடத்துனாங்க, மதுரையில் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி சித்தர் மாநாடுன்னு கேள்விப்பட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதுக்கள் கூடக்கூடிய அமைப்பில் அங்கே போய் உங்களுடைய உழவார பணி, அவங்க கூட போய் மிங்கிளாகி அவங்களுக்கு ஏதாவது தேவைகள்லாம் பூர்த்தி செய்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு நல்ல விபூதி, சந்தனம், அதே மாதிரி ருத்ராட்சம் இதெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு தெய்வீகமாக இருந்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் ஆக மொத்தம் ஆண்டி பண்டாரமாக என்னை இருக்க சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் யோகங்கள், பல யோகங்கள் இருக்குங்க. குரு சண்டால யோகம் இருக்குது, குரு சந்திர யோகம் இருக்குது, இது மாதிரி கிரகமாளிகா யோகம் இருக்குது. இது மாதிரி யோகங்கள் இருந்தால் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. உழைப்பு ஒன்றே என்னுடைய இந்த உயர்வுக்கு என்னுடைய எந்த கிரகமும் தாக்காதுன்னு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா மீனராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை கட்டத்தை பார்த்துக்கோங்க. டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் பெறக்கூடிய சனி பகவானுடைய இந்த அமைப்பு, பலாபலன் மற்றும் பரிகாரம் எளிமையாக சொல்லியிருக்கோம். உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பிரசன்னம் பார்த்துக்கலாம். அடியேன் ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மீகம் சார்ந்து நல்ல விஷயத்தை, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சொல்லித்தருவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.